மகர ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். மகரத்தை பொறுத்த வரையில் அவர்கள் உழைப்பால் மட்டுமே முன்னுக்கு வந்தால் பெருமைப்படக்கூடியவர்கள். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு சோர்வு நிலை, மனச்சோர்வு அப்பப்போ ஏற்படும். அது கொஞ்ச நேரம் ஏற்பட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து அவங்களே மீண்டு வந்துடுவாங்க, இன்னொருத்தவங்கெல்லாம் தேவையில்லை. அதே போல் மகர ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எலிகளோட தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வச்சாலும் அதையும் மீறி எலிகள் உள்ளார வந்துடும்ல. அதே மாதிரி என்ன தான் நெருக்கடிகள் வந்தாலும் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த உழைப்பதற்கும் ஊதியம் ஈட்டுவதற்கான ஒரு வழியை அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. மேக்சிமம் மகர ராசிக்காரர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அப்படியும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு பிடித்த மாதிரியே அவர்கள் விரும்புகிற மாதிரியே ஒரு வேலை அமைஞ்சிருக்காது. இதை பார்க்குறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் தானே ஒழிய அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை எப்படியாவது கண்டிப்பாக கிடைக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் மகர ராசியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மகர ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு உரிய கிரகமான சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ஏழரை சனி விடுபட்டு போயிடுச்சு. மார்ச் மாதத்துலேருந்து ஏழரை சனி விடுபட்டு போச்சு. ஆனால் ஏழரை சனி விடுபட்டு 3ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அள்ளி கொடுக்கும்னு சொல்லுவாங்களே, இது வரைக்கும் எதுவுமே அள்ளி கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் பல பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. பொதுவாக யோசித்து பார்த்தோம்னா ஒரு உண்மை மட்டும் புலப்படும். எதுவுமே செய்ய முடியாமல் ஒதுங்கியிருந்த நாம இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த சனி தெம்பை கொடுத்துருவார். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்கக்கூடிய சனி இது வரைக்கும் தனிச்சு இயங்கவே இல்லை. சனி தனிச்சு இயங்கும் போது தான் அதோட உண்மையான பலமோ அல்லது உண்மையான நெருக்கடியோ நமக்கு கிடைக்கும். இந்த சனியை பொறுத்தவரை ஏற்கனவே மார்ச் மாதம் மீன ராசிக்கு போயிட்டாலும் அந்த ராசியில் குருவோட சேர்க்கையும் அந்த குருவுக்கு நெருங்கிய பாகையில் இருந்ததுனால சனியால் தனிச்சு இயங்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுக்கிரன் மீன ராசிக்கு போய் கொஞ்சம் வக்கரமானனால அது கொஞ்சம் நீண்ட காலம் எடுத்துக்கிட்டனால அந்த இடத்துலவும் சனியை தனிச்சு இயங்க முடியல. அதன் பிறகு பார்க்கும்போது சனி தனித்து இயங்கக்கூடிய காலகட்டங்களில் பார்க்கும்போது வக்ரம் ஆகிட்டதுனால இந்த சனியால் முழுமையான பலனை இதுவரைக்கும் மகர ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியலங்கிறது உண்மை தான். இது காலப்போக்கில் மாறுங்கிறதுனால பெரிய அளவுக்கு மனசில் வச்சுட்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 2ஆம் இடத்தில் ராகு இருக்குது. பொதுவாக 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது ஜென்ரலாக நல்ல விஷயம் இல்லைன்னா கூட கேதுவை ஒப்பிடும்போது ராகு நல்ல விஷயத்தை தான் கொடுப்பாரு. எப்படியும் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு தேவையான பணத்தை திரட்டுவதற்காக ஏதாவது ஒரு புதிய திட்டத்தை தொடர்ந்து தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது சாதாரண திட்டமாலாம் இருக்காது, மிகப்பெரிய திட்டமாக தான் இருக்கும். அதை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான அத்தனை முயற்சிகளை அவங்க மேற்கொண்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த பலன் கொடுக்காது. சில நேரங்களில் திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கான, அதாவது செயல்படுத்துவதற்கான சூழ்நிலையை கூட சரியான அமைஞ்சிருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அதிசாரமாக வந்த கடகத்துக்கு வந்த குரு மீண்டும் மிதுனத்துக்கு போய் அந்த மிதுனத்திலேருந்து 9ஆம் பார்வையாக இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்கிறார். என்னதான் குரு வக்ரகதியில் இருந்தால் கூட குருவோட பார்வை ராகு கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உதவும். எப்படி இருந்தாலும் எதுவுமே இல்லை, அப்போ 5க்கு 2 பழுதில்லை அப்படிங்கிறாங்கல்ல. 5 முயற்சிகளை மேற்கொண்டால் 3 முயற்சி தோற்றால் கூட 2 முயற்சி பலனளித்து உங்களோட நெருக்கடியிலேருந்து உங்களோட கஷ்டத்திலேருந்து மீண்டு வருவதற்கும் நீங்கள் ஒரு சராசரி மனிதனாக உங்களோட வாழ்க்கையை தொடங்குறதுக்கும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கும் அது ஒரு வழிவகுங்கிறதுனால பெரிய அளவுக்கு போராட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எந்த வகையிலையும் ஒரு நல்ல பலனை கொடுக்காது. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா அது நெருக்கடியை கொடுக்கறது, கஷ்டத்தை கொடுக்கறது, அவமானத்தை கொடுக்கறது. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் குடிக்கும். அந்த திடீர் அதிர்ஷ்டங்கிறது எப்போ வருங்கிறத யாராலையும் யூகிக்க முடியாதுல்ல. அதனால் 8 ஒரு நெருக்கடியை தான் கொடுக்கும். அந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை கட்டுப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி பாம்பு கத்தாழை வாங்கி அதை கொஞ்சம் கட் பண்ணி உங்கள் பர்ஸ்லேயோ உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆகாச கருடன் கிழங்கை வாங்கி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பகுதியில் கட்டி வச்சுருந்தா கூட இந்த 8ஆம் இடத்துல வரக்கூடிய கேதுவோட தாக்கத்துலேருந்து ஓரளவு விடுபடலாம். அடுத்தது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது வயிறு. அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், இந்த சீக்கிரம் செரிமானம் ஆகிறதில்ல, மற்ற பிரச்சனைகள், வயிற்று வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அதிலேருந்து ஓரளவு தப்பிப்பதற்காக இது உங்களுக்கு உதவும். அதையும் கடந்து உடம்புக்கு ஒவ்வாத உணவுகள், உடம்பு ஒத்துக்காத உணவுகள், நேரம் தவறி சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிங்கனாலே அதுலேருந்து நீங்கள் ஓரளவு வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்து பார்க்கும்போது 10ஆம் இடத்தில் சுக்கிரன். 10ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். பொதுவாக 10ஆம் இடத்துல சுபக்கிரகம் இருக்கிறது நல்லதில்லை அப்படிங்கிற ஒரு காரியம் இருந்தால் கூட இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் அதிபதியே அவரே சுக்கிரன் தானே. 5க்கும் 10க்கும் உரிய சுக்கிரன் இப்போதைக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 5ங்கிறது எண்ணம், 10ங்கிறது செயல். எண்ணம் போல் தொழில். எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா
நமக்கு ஏதோ ஒரு வேலை கிடைக்கும், குடும்பத்தை பார்க்கணும், அந்த குடும்பத்தை பார்க்கணுங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வருவாய் வேணும். அதுக்காக நமக்கு பிடிச்ச வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் கிடைக்கிற வேலையை வந்து வேறு வழி இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்போம்ல. இந்த நிலை பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கார்த்திகை மாதங்களில் வேலை மாற்றம் நிறைய பேருக்கு நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் அவங்க எந்த வேலைக்காக காத்திருந்தாங்களோ அந்த மாதிரி வேலைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது எந்த தொழிலை செய்யணும்னு நினச்சிருந்தாங்களோ அந்த தொழிலுக்கான முயற்சியை தொடங்கவோ, சில பேர் தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கும். 10ஆம் இடத்து சுக்கிரனுங்கிறது சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுக்கும். என்ன நெருக்கடிகள் கொடுக்கும்னா, நம்ம போயிட்டே இருக்கிறப்ப திடீர்னு நம்மளோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு அப்படி இருக்கும், அது கொஞ்சம் நம்ம கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் முக்கியமான ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு மேலே வந்து சின்ன ஏதோ இந்த சந்தனம் விழுந்துருச்சு, எண்ணெய் விழுந்துருச்சு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும்ல. இதையெல்லாம் கடந்தும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல மனநிறைவை கொடுக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் வாகனம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டவர்கள், வாகனம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, ஷோரூம் வச்சுருந்தாலும் சரி, உதிரி வாகனங்களை விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் துணிமணிகள், இந்த சுக்கிரன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நகை விற்பனை, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஈடுபட்டவர்களுக்கும் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் இந்த மாதிரி தொழில்களில் ஈடுபட்டவர்களுக்கு இந்த மாதத்தோட தொடக்கத்துலேருந்து மாதம் எண்டு வரைக்கும் உண்மையிலே நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறுங்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல பார்க்கும்போது மாதத்தோட தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் உட்காருது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதே ஒரு நல்ல பலனை கொடுக்காது அப்படிங்கிறது எடுத்தால் கூட, சூரியன் வந்து உள்ளார என்ட்ரி ஆகிறப்ப கிட்டத்தட்ட விருச்சிகத்தில் பெரும்பாலான பாகைகளை செவ்வாய் கடந்துட்டால் கூட ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா செய்கிற வேலையை விட்டுட்டு வந்துடலாமா, வேறு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு வரலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் மனதுக்குள்ளே மேலோங்கிக்கிட்டு இருக்கும். தயவுசெய்து அந்த மாதிரிலாம் யாரும் செய்யாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டால் இந்த நிலை மாறிடுங்கிறத மட்டும் மனசில் வச்சுங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போகலாம். ஏற்கனவே வேறு ஒரு வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணியிருந்து அதை கூப்பிட்டாங்கன்னா போகலாம். நம்மளாம் வந்து இன்னொரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த வேலையை விடக்கூடாது அப்படிங்கிற முயற்சி மட்டும் வச்சுக்கணும். அடுத்தது 9ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு வருது. இந்த புதன் ஏற்கனவே இருக்குது. இடையில ஒரு 10-15 நாள் பார்த்திங்கன்னா திரும்பவும் வக்கரமாகி 10ஆம் இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் திரும்பவும் 11ஆம் இடத்துக்கு வரும். அதனால் பார்க்கும்போது 9 அப்படிங்கிறது வந்து தந்தையார் வழி, நம்மளுடைய அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வழி. இந்த வழிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடுபுலி ஆட்டம் ஆடுற மாதிரி தான் இருக்கும். பரமபதம் விளையாட்டு மாதிரி தான் இருக்கும். திடீர்னு நல்லா போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ரிவர்ஸ் பின் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் இதை பெருசாக எடுத்துக்க வேணாம். அதே போல் எந்த முடிவாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் புதுசாக முடிவுகளை எதுவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது செவ்வாய் வந்து மாதத்தோட கடைசியில் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால அது பெரிய ஒரு நல்ல நிலையை கொடுக்காது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, செவ்வாயோட பார்வை சனிக்கும், சனியோட பார்வைக்கு செவ்வாய்க்கும் கிடைக்கிறதுனால தூக்கம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கடுமையாக பாதிக்கப்படும். அதே சமயம் வக்கரமாகி இருந்தாலும் குருவோட 7ஆம் பார்வை செவ்வாய்க்கு கிடைக்கிறதுனால ஒரு நெருக்கடிக்கு பிறகு வந்து அது வந்து நார்மலாகிறது. இப்படி சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறதுனால குடும்பம் வரைக்கும் பெரிய அளவுக்கு புது முயற்சிகளை எடுக்கிறத, குறிப்பாக தொழில் ரீதியாக புது முயற்சிகளை இப்போ எடுக்க வேணாம். ஏற்கனவே எடுத்த முயற்சிகள் இப்போதைக்கு கணிந்து வந்து அதை பயன்படுத்திக்கலாமே தவிர, இந்த ஒரு மாத காலத்தில் புதுசாக ஒரு முயற்சி எடுத்து அதை வந்து நம்ம தொடரணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் தவிர்த்துக்கிட்டால் போதுமானது. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி பார்வை வரும்போது இந்த ராசின்னு இல்லை, எல்லா ராசிகளுக்குமே ஒரு நெருக்கடியை கொடுக்குங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை சுப்பிரமணியரை வழிபடுவது வந்து ரொம்ப சிறப்பு. அதே போல் சுப்பிரமணியரை வழிபட முடியாதவர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஆற்றங்கரை ஓரம் இல்லை வணிக வீதிகள் ஓரம் இருக்கக்கூடிய சயன திருக்கோல பெருமாளை வெள்ளிக்கிழமை என்று வழிபடுவது மகர ராசிகளுடைய நல்ல பலன்களை அதிகரித்து கொள்ளவும் கெடு பலன்களை தவிர்த்து கொள்ளவும் உதவிகரமாக இருக்கும். என்ன நேயர்களே, மகர ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் கும்பராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நன்றி, வணக்கம்.